அதிமுக 167 வேட்பாளர்கள் எந்த சமூகத்திற்கு எவ்வளவு முன்னுரிமை? 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான களம் சூடுபிடித்துள்ள நிலையில், பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக 167 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த வேட்பாளர் பட்டியலில் மண்டல வாரியான செல்வாக்கு மற்றும் ஜாதி ரீதியிலான செல்வாக்கு வங்கிகளை கணக்கில் கொண்டே வடிவமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் கவுண்டர் சமூகத்தினருக்கும், வட தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கும், தென் தமிழ்நாட்டில் முக்குளத்தோர் மற்றும் நாடார் சமூகத்தினருக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக தெளிவாக தெரிகிறது. இந்த தேர்தலில் அதிமுகவில் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கப் போகும் அந்த 167 வேட்பாளர்கள் யார்? அவர்களின் சமூக பின்னணி என்ன? ஒவ்வொரு தொகுதியிலும் நிலவும் சாதி ரீதியிலான பலப்பரீட்சை அதிமுகவில் எவ்வாறு எதிர்கொள்ளப்படுகிறது என்பது குறித்து விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். 167 வேட்பாளர்களில் 32 வன்னியர்களும், கொங்கு வேளாள கவுண்டருக்கு 28 தொகுதிகளும், முக்குளத்தோர், கள்ளர், மறவர், அகமுடையோர் ஆகியோருக்கு 26 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளது. தலித், ஆதிதிராவிடோ, தேவேந்திர குல வேளார், அருந்ததியருக்கு 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. நாடார் சமூகத்தினருக்கு 12 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. முதலியார் சமூகத்தினருக்கு 10 தொகுதிகளும், யாதவர்களுக்கு 9 தொகுதிகளும், நாயுடு நாயக்கருக்கு 7 தொகுதிகளும், மீனவருக்கு 5 தொகுதிகளும், உடையார் 4 தொகுதிகள், பிள்ளை வெள்ளாளர் 2 தொகுதிகள், பழங்குடியினர் 2 தொகுதிகள், ரெட்டியார் 1 தொகுதி, படுகர் 1 தொகுதி, மூப்பனார் 1 தொகுதி, முஸ்லிம் 1 தொகுதி, பிராமணர் 1 தொகுதி என ஒதுக்கப்பட்டுள்ளது.